நாடு முழுவதும் CAA என கூறப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதாக நேற்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நடிகர் விஜய் அரசியல் கட்சி துவங்கி அவர் வெளியிடும் முதல் அரசியல் நிலைப்பாடு குறித்த அறிக்கை இதுவே. சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல. தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும். இவ்வாறு நடிகர் விஜய் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். CAA சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னரே தீர்மானம் கொண்டு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் CAA சட்டத்தை கண்டித்துள்ளார். இந்துக்களாகவே இருந்தாலும் இலங்கையை சார்ந்த தமிழர்களுக்கு குடியுரிமை இல்லை என்கின்றது இந்த சட்டம். மேலும் வெளிநாட்டில் இருந்து வந்தவர் முஸ்லிமாக இருந்தால் அவருக்கும் குடியுரிமை இல்லை என்கின்றது இந்த சட்டம். இது மதத்தின் பெயரால் மக்களின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் பெரும் கேடான முயற்சி. இவ்வாறு திருமாவளவன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சோசியல் ட்ரெண்ட் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.